நண்பர் திரு நல்லசிவம் அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நெகிழி ஒழிப்பு அதான் அவங்களுடைய கான்செப்ட். இந்த வாழை மட்டையிலிருந்து நிறைய கைவினை பொருட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூடை அதே மாதிரி உள்ளதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். நீங்க என்னென்ன இதெல்லாம் வணக்கம் சார். நீங்க என்னென்ன இதெல்லாம் பண்றீங்க, சர்வீஸ் என்ன சார்? நம்மளோட நோக்கம் என்னன்னா, கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள், அதாவது குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்க கிராமப்புறம்னாலே உங்களுக்கு பீடி சுத்துறது தான். அவங்களுக்கு அதான் ஒரு வருமானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு இல்லாட்டாலும் ஃபியூச்சர்ல அவங்க நிறைய உடல் பாதிப்பு அந்த மாதிரி இருக்கு. அதோட நிரந்தர வருமானம் வரையில அவங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய இருக்கனால ஏதாவது மாற்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ எங்களோட நிறுவன தலைமையோட பெங்களூர்ல இருக்கு. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாநிலத்துல இந்தியால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களோட நோக்கம், என்ஜிஓட நோக்கம் வந்து கிராமப்புறத்துல இருக்க பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும். நம்ம தமிழ்நாட்டுல ஓரளவு பரவாயில்ல, இன்னும் வட இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு நிரந்தர வருமானம் எதுவுமே இருக்காது. அதுக்கு நிரந்தர வருமானம் இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறை அவங்க படிக்க வைக்க முடியும், அவங்களால ஒரு செலவு, அவங்களோட ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் எங்களோட எம்டி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது எந்தெந்த மாநிலத்துல அவங்க நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் எது அதிகமா கிடைக்கும் அதை வச்சு அவங்களுக்கு மதிப்பு கூட்டுதல் சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டுதல் மூலியமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும், நம்மளோட நிறுவனத்துக்கு ஒரு சின்ன வருமானம் வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டு தயாரிப்பாக பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு பெண்கள் வளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கம்பெனி வந்து மக்களுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கு. கண்டிப்பா.